ஒளிபரப்ப உதவுபவர்கள் செலின் என்கின்ற செல்வினால், ரோஸ் ஸ்டெல்லா பெரியா, ரோஸ் இமானுவேல் ஜூலன், முத்தையா ஜோஷ்வா, சவரியா ரடிமை, கண்ணம்மாள், பங்கிராஜ், அல்போன்ஸ், மத்தியாஸ், தங்கராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, இன்று தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித மாசில்லா குழந்தைகளை நினைவு கூறுகின்றது. அந்த கிறிஸ்து பிறப்புக்கு பின் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நினைத்து நமது குழந்தைகளெல்லாம் எப்போதும் அனைத்து தீமைகள் தீய சக்தியிலிருந்து பாதுகாக்கப்பட, அவர்கள் உயிர் மகத்தானது உன்னதமானது என்று உணர்ந்து அவர்களை நாம் நல்ல விதத்திலே வளர்ச்சி அடைய செய்ய பொறுப்பேற்க இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுப்போம். நமது பங்கை சார்ந்த குழந்தைகளையெல்லாம், இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கும் அனைத்து குழந்தைகளையும் இறைவனுடைய ஆசீர் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்கும்படி அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரமதந்தையிடம் பரிந்து பேச அவரது வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல இறைவனாய் தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல, தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 5 முதல் அதிகாரம் 2, இறைவசனம் 2 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து
உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாய் இருக்கின்றார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராகுவோம், உண்மைக்கு ஏற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டு இருப்போம். மேலும் அவர் மகனாய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கை உரியவர், நேர்மையாக உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திடாவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 13 முதல் 18 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லேகமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை.
என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, மாசில்லா குழந்தைகளாக இருக்கும் நம் அனைவருடைய குழந்தைகளுக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் இறை ஆசிரோடு இறைப்பற்றோடு வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இவர்களுக்காக திருப்பலியிலே மன்றாடி ஒப்பு கொடுப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏரோது மன்னனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைய நற்செய்தியிலே. ஒரு கொடுங்கோலன், பதவி பித்து பிடித்தவன், வெறி பிடித்தவன், தன்னுடைய பதவிக்கு போட்டியாக யார் இருந்தாலும் அவர்களை ஒழித்து கட்டியவன், தன் சொந்த சகோதரனை கொன்றவன், தன் மனைவியை கொன்றவன், தன் மாமியாரை கொன்றவன், தன்னுடைய 2 பிள்ளைகளை கொன்றவன். இப்படிப்பட்டவன் இந்த ஞானிகள் அந்த விண்மீனை காணாமல் இடையிலே மறைந்து சென்றதால் ஒருவேளை பிறந்திருக்கும் அந்த மெசியா அரசர் இந்த அரண்மனையிலே பிறந்திருக்கலாம் என்று ஏரோது அரண்மனைக்குள் சென்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அவன் கலங்குகிறான். அவன் உள்ளமானது குழப்பமடைகிறது. இன்னொரு அரசரா? நான் இந்த பதவியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு போட்டியாக ஒரு அரசர் பிறந்திருக்கிறாரா? அதுவும் நான் அறியாமல் தெரியாமல், என்னுடைய அறிவுக்கு எந்த விதத்திலும் ஒரு மறைமாக இருக்கிறதே என்று கலங்கினான். அதற்கு பின் அந்த அரண்மனையிலே இருந்த மறைநூல் வல்லுநர்களை அழைத்து எங்கே பிறந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த ஞானிகளை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் செல்லும் போது சொல்கிறான், நீங்கள் குழந்தை கண்டு பார்த்தபின் மீண்டும் வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் போய் பார்க்க வேண்டும், நானும் அதற்கு மரியாதை செய்ய வேண்டும், வணக்கம் செலுத்த வேண்டும் என்று ஒரு வஞ்சகத்தோடு அவன் சொல்லி அனுப்புகிறான். அவர்கள் செல்கிறார்கள். மீண்டும் அந்த நட்சத்திரம் விண்மீன் அங்கே ஒளி வீசுகிறது. தொடர்ந்து சென்று அந்த பெத்லகேம் மாட்டு குகையிலே அந்த குழந்தை தீவன தொட்டியிலே கிடத்தி இருப்பதை, மரியாள் யோசேப்பு இருப்பதை கண்டு தெண்டனிட்டு வணங்கி காணிக்கைகள் செலுத்தினார்கள். அதற்கு பின் கனவிலே வானதூதர் அறிவித்தபடி தங்களுடைய பாதையை வேறு பக்கம் திருப்பி செல்கிறார்கள். இங்கே அரண்மனைக்கு வரவில்லை. நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது. இந்த அரசன் இதை பற்றி நினைத்து கொண்டே கலங்கிக் கொண்டே இருந்தவனுக்கு அந்த ஞானிகள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள், மீண்டும் வரவில்லை என்று அறிந்தவன் கோபம் அடைகிறான், சீற்றம் அடைகிறான் என்று நற்செய்தி அறிவிக்கிறது. அதற்கு பின் என்ன செய்தான்? பெத்லகேமும் அதன் சுற்றுப்புறம் இருக்கும் பகுதிகளிலே 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல கட்டளையிடுகிறான் ஆட்களை அனுப்பி. பாருங்கள், எவ்வளவு பதவி வெறி, எவ்வளவு பேராசை, எவ்வளவு பித்து. அரசனாக தான் மட்டும்தான் இருக்க வேண்டும், அதற்கு இடையூறாக யாரும் இருந்தால் அவர்கள் அனைவரும் ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்று இந்த ஏரோது செயல்பட்டான். அதே நேரத்திலே வானதூதர் யோசேப்பிலே கனவிலே தோன்றி யோசேப்பிடம் குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போம், ஏனெனில் இந்த ஏரோது மன்னன் குழந்தையை கொல்ல தேடுகிறான் என்று. அதே போல இரவோடு இரவாக யோசேப்பு அந்த குழந்தையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு செல்கிறார். பாதுகாப்பாக பராமரிப்பாக அந்த தெய்வ குழந்தை இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, அன்று மட்டுமல்ல இன்றும் எத்தனையோ ஏரோதுக்கள், எத்தனை போர்கள் நமது அண்டை நாடான இலங்கையிலே, அந்த ஈழ படுகொலையிலே எத்தனை குழந்தைகள், மாசற்ற குழந்தைகள்
கொல்லப்பட்டார்கள். யுக்ரைன் ரஷ்யா போரிலே எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உயிர் மாண்டார்கள். அண்மையிலே நடந்த இஸ்ராயேல் காசா போரிலே எத்தனை குழந்தைகள். நமது சொந்த நாட்டிலே மணிப்பூரிலே நடந்த கலவரத்தில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, போரினால் மட்டுமல்ல, கலவரத்தினால் மட்டுமல்ல, இயற்கை பேரிடரினால் மட்டுமல்ல, நமது குடும்பங்களிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை தம்பதியர் நம்முடைய இன்ப வாழ்வுக்கு, சொகுசு வாழ்க்கைக்கு இந்த குழந்தை தடையாகி இருக்கும். ஆகவே அழித்துவிடு. கருத்தடை, கருச்சிதைவு, கருவறைகள் எல்லாம் கல்லறையாகி கொண்டிருக்கிறது. இன்று எந்த விதத்திலும் அவர்கள் உயிரை பற்றி மதிப்போடு மாண்போடு நினைப்பதில்லை. தங்களுக்கு இடையூறு, தங்கள் வாழ்வு, தங்களுடைய இன்பம், சொகுசு, மற்ற எல்லாவற்றிற்கும் இவர்கள் ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். ஆகவே இந்த குழந்தைகள் வேண்டாம், கொல்லப்படட்டும். அவர்கள் வாழ்ந்தால் நமக்கு ஒரு பாரம், நமக்கு சுமை, நமக்கு செலவு. அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகள் கடவுள் கொடுக்கும் கொடை. அவர்கள் ஒரு பாக்கியம். எத்தனையோ பேர் இதே நேரத்திலே எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் ஃபாதர், குழந்தை பாக்கியம் இல்லை ஃபாதர், கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, தவம் இருந்து ஜெபித்து இந்த ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு எத்தனை பேர் வராங்க, குழந்தை வேணும். ஆனா அதே நேரத்தில் கடவுள் கொடுக்கும் அந்த குழந்தையை வேண்டாம் என்று அழிப்பவர்கள், ஒழிப்பவர்கள், கருவறையிலேயே சிதைப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏரோதை விட கொடுமையானவர்கள், ஏரோதை விட கொடுங்கோலர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வு கடவுள் கொடுத்த ஒரு கொடை. அதே போல எல்லா உயிர்களும் கடவுள் நமக்கு கொடுக்கும் கொடை. அவருடைய சாயலில் நாம் இருக்கிறோம். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அந்த கடவுள் இந்த உலகை அன்பு செய்கிறார், நேசிக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தொடர்ந்து உயிர் அளித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதன் வெளிப்பாடு. நமக்கு இருக்கும் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம், எப்படி பாதுகாக்கிறோம். அன்று அந்த யோசேப்புக்கு கனவிலே தோன்றி குழந்தையும் தாயையும் அந்த ஏரோதனுடைய கொலை திட்டத்திலிருந்து மீட்க வானதூதர் அறிவித்தார். யோசேப்பும் பொறுப்போடு உடனே கூட்டிக் கொண்டு எகிப்து நாட்டுக்கு ஓடி செல்கிறார். அந்த தாய் குழந்தையை பாதுகாக்க, பராமரிக்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பாதுகாத்து பராமரிக்கிறோமா? நமது குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம்? உலகளாவிய இன்பங்களை, ஆசைகளை, பொருட்களை வாங்கி கொடுப்பதில் அல்ல, அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உன்னத கொடை இயேசு. அவருடைய அன்பை கொடுக்கிறோமா? அவர் மீது கொண்டிருக்கும் பற்றுதல், பக்தியை கொடுக்கிறோமா? அந்த கடவுள் மீது அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய விசுவாச நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கிறோமா? எல்லா துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது. செல்போன்ல மணிக்கணக்கா செலவழிக்க அந்த பிள்ளைகளை விட்டுறது. டிவியில, தொலைக்காட்சி, கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பது பெரிதல்ல. அது குழந்தையை வளர்க்கும் விதம் அல்ல. அல்லது நம்ம குழந்தை ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், மேற்படிப்பு படிக்கணும், நல்ல உத்தியோகத்தில் வேலையில் அமரணும், நல்லா சம்பாதிக்கணும், இதுதான் உங்கள் விருப்பமா, கனவா? கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு குழந்தையாக வளர அந்த இயேசு குழந்தை பிறந்தவுடனே வானதூதர்கள் அறிவித்தார்கள், உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமையும், இந்த பூமியில் உள்ள அனைவருக்கும் அமைதியும் சமாதானமும் என்று. நமது குழந்தைகளால் அந்த கடவுளுக்கு மகிமை வருமா? மாட்சி வருமா? அவர் வாழ்த்த பெறுவாரா? அவருடைய செயல்பாடுகள், அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய அனைத்து வழிமுறைகள் அந்த கடவுளை மாட்சிப்படுத்துமா? பிறரோடு அவர்கள் சமாதான உறவு, நல்லுறவு கொள்ள அது விதைக்க விட்டு செல்லுமா?
இன்று சமுதாயத்திலே எவ்வளவோ ஜாதி வெறி, மதவெறி, மொழி வெறி, இனவெறி, நிறவெறி தலை விரித்து ஆடுகிறது. நம்ம குழந்தைகளை அவனோட சேராத, இவளோட சேராத, அந்த ஸ்கூல் வேணாம், இந்த ஸ்கூல் இதான் பெஸ்ட், இங்க டியூஷனுக்கு போ, அங்க போ. ஆனா கோயிலுக்கு போறதை பத்தி கவலை இல்லை, பாவ மன்னிப்பு பெறுவதை பற்றி கவலை இல்லை, நற்கருணை வாங்குவதை பற்றி எந்த முயற்சியும் எடுப்பதில்லை, திருப்பலி பார்ப்பதில்லை. ஏன்னா இவங்களே போறதில்லை. பெற்றோர்கள், அன்பு சகோதர சகோதரிகளை, யோசேப்பு தாயையும் குழந்தையும் அழைத்து கொண்டு பராமரித்து பாதுகாத்து அந்த இறை வழிமுறைப்படி வார்த்தையின்படி அவர்களை வளர்த்தெடுத்து வழி நடத்தினார். நாம் எவ்வாறு வளர்க்கிறோம்? இதோ இந்த திருப்பலியில ஒப்பு கொடுப்போம். இயேசு ஆண்டவரே, நீர் ஒரு குழந்தையாய் இந்த மண்ணகத்திலே உதித்து எங்களையெல்லாம் அந்த விண்ணகத்துக்கு உரியவர்களாக மாற்ற விரும்பினீர். நாங்களும் எங்களுக்கு கொடுத்திருக்கும் குழந்தைகளையெல்லாம் அந்த இயேசு குழந்தை போல நாளுக்கு நாள் அன்பிலே, பக்தியிலே, இறைப்பற்றிலே, நம்பிக்கையிலே நாங்கள் வளர்த்தெடுக்க, எல்லோரையும் அன்பு செய்து ஒரு சமத்துவ சமுதாயம் படைக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை உருவாக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். இன்னத்தருவே இன்னத்தருவே அன்புக்கு ஈடாக, இன்னத்தருவே இன்னத்தருவே அன்புக்கு ஈடாக, உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், இன்ன தருவேன் இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ளவும் அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருட உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்ற நீர், பக்தியுடன் பலி ஒப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். இன்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மாசில்லா குழந்தைகள் மற்றும் இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவள், எனது ஆன்மா நலப்படும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணக அருளால் முடிசூட்ட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்றவும் நம்பிக்கையாளராகிய எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: செலின் என்கின்ற செல்வினால், ரோஸ் ஸ்டெல்லா பெரியா, ரோஸ் இமானுவேல் ஜூலன், முத்தையா ஜோஷ்வா, சவரியா ரடிமை, கண்ணம்மாள், பங்கிராஜ், அல்போன்ஸ், மத்தியாஸ், தங்கராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி